சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம முருகரை பற்றி தான். நான் வந்து 21 நாள் வந்து முருகருக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு டே. நான் வந்து ஃபஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நடுவில் டெய்லி போடுறதுக்கு டைம் இல்லை. வீட்டில் குட்டி பாப்பா வேறு இருக்கா, வேலை நடுவில் எனக்கு வந்து நிறைய உடம்பு முடியாமல் தடங்கள்லாம் நிறைய வந்தது. இருந்தாலுமே நான் விடலை. அப்படி இருந்துமே எனக்கு வந்து நடுவில் ஒரு 4-5 நாள் தடங்கள் வந்துருச்சு. அதையும் வந்து நான் மீறி பரவாயில்ல, எது நடந்தாலும் சரி அப்படின்னு விளக்கேற்றணும் அப்படின்னு விடாமல் மறுபடியும் கடைசியாக வந்து ஒரே ஒரு நாளில் எனக்கு தடங்கள் ஆகிடுச்சு. மறுபடியும் 5 நாள் கழித்து லாஸ்ட் டே வந்து நான் 21st டே வந்து நான் விளக்கேற்றிட்டேன். எனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கு தெரியல. அப்புறம் யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் 21 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன். இப்போ வந்து நான் விரதம் இருந்ததுக்கு வந்து எனக்கு பலன் கிடச்சிருக்கு. இந்த கோலம் தான் நான் வந்து போடுவேன். இது வந்து அந்த ஸ்டார் கிட்ட வந்து நான் பார்த்து தான் போட்டிருக்கேன். இன்னும் மீதி போடணும். அதுக்குள்ளே நான் முன்னாடி வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை நான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததால் நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன். ஆனால் வந்து நம்ம காலையில் சாயந்தரம் கண்டிப்பாக விளக்கேற்றணும். அது வந்து விடிஞ்சதுக்கப்புறமும் செய்யலாம், இல்லை விடியறதுக்கு முன்னாடி செஞ்சால் இன்னும் நல்லது. அந்த 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே செஞ்சால் இன்னும் நல்லது. எனக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் இன்றைக்கி வந்து அந்த வேண்டுதலை நம்ம முடிச்சிடணும், அந்த விரதத்தை முடிச்சிடணும்னு இன்றைக்கி வந்து நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன். இதை பண்ணதுக்கு முருகர் வந்து நான் என்ன வேண்டுதல் வச்சு இதை வந்து ஆரம்பிச்சினோ அந்த வேண்டுதல் வந்து எனக்கு வந்து அவர் நிறைவேற்றலை. ஆனால் வந்து நான் வேறு ஒன்று மனசில் நினச்சிட்டு இருந்தேன், அதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். சிவனும் முருகரும் ரொம்ப வந்து நான் விரும்பி கும்பிடுற தெய்வம். ஆனால் வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே நமக்கு வந்து பொறுமையாக தான் பலன் கிடைக்கும். ஆனால் முருகரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ வந்து மனசில் நினச்சதை நான் உனக்கு இப்போ செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் என்னோடய வேண்டுதல் அவர் நிறைவேற்றாததுக்கு காரணம் நான் வந்து இந்த நடுவில் ஒரு 5 நாள் வந்து விட்டதுனால இருக்கலாம். என் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் வந்து முருகர் வந்து நான் வேண்டாத விஷயத்தை எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ வந்து மனசு திருப்தியாக சந்தோஷமாகிடுச்சு. இருந்தாலுமே 48 நாள் நம்ம விரதம் இருந்தால் உடனே நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அடுத்து ஒரு 21 நாள் நான் இருக்கலான் இருக்கேன். இது வந்து ப்ராப்பராக என்னால் இருக்க முடியாததுனால நடுவில் தடையாயிடுச்சு. தடங்கள் நிறைய வரும். இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம வந்து செய்யணும். விரதம் இருந்து நம்ம முருகருக்கு வந்து எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ வந்து நான் கண்கூட வந்து நான் பார்த்து எல்லாமே வந்து எனக்கு வந்து நடந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் நான் இதுக்கு முன்னாடி வேண்டிக்கிட்ட முருகர்கிட்ட வச்ச கோரிக்கை வந்து இதுக்கப்புறம் எனக்கு நிறைவேறும். மறுபடியும் நான் வந்து 21 நாள் விரதம் இருக்க போகிறேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் 48 நாள் விரதம் இருக்க போகிறேன். அதனால் வந்து நம்ம வந்து எல்லா சாமியுமே நம்ம வந்து கும்பிடலாம். நான் ஜீசஸ் வரைக்கும் கூட நான் கும்பிடுவேன். நான் அந்தோனியார் கோயிலுக்கு பாரிஸ்க்கு போவேன், அடிக்கடி கும்பிட்டுட்டு வருவேன். அந்த சாமியுமே எந்த வேண்டுதல் வச்சாலும் எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கு. ஆனால் எல்லா சாமியை விட இப்போ வந்து நான் கண்கூடாக பார்த்தது, நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், முருகரை வேண்டி எனக்கு வந்து உடனே வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. என்னோடய மனசில் இருந்த ஒரு பெரிய குறையை வந்து அவர் தீர்த்து வச்சுருக்காரு. நான் வந்து அதை வந்து நான் வேண்டுதல் வைக்கல அவர்கிட்ட அந்த கோரிக்கையை. இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக அடுத்த 21 நாள் நான் விரதம் இருக்கும்போது நான் ஏற்கனவே வச்ச கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்ற முழு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றுங்க, முருகரை வேண்டுங்க, சாமி கும்பிடுங்க, எல்லா தெய்வத்தையுமே வேண்டி. ஆனால் முருகர் முன்னாடி இந்த வந்து ஸ்டார் கோலம் போட்டு அந்த கோலம் வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அதுக்குள்ளேயே நான் வீடியோ எடுத்துட்டேன். மறுபடியும் வந்து நான் முழுமையாக வந்து கோலம்லாம் போட்டு அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி நான் வந்து பூஜையை முடிச்சிருக்கேன்.
முதல் நாளும் கடைசி நாளும் நான் பண்ண பூஜையை வந்து நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் வந்து முழுமையாக வந்து முருகரை நம்பி இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள் வந்து ரொம்ப பக்தியோடு இருங்க. அந்த 21 நாள் வந்து நம்ம வந்து முருகருக்கு வந்து பால் வச்சு அதில் தேன் கலந்து வச்சு செய்யணும். இது எனக்கு வந்து இது முன்னாடி தெரியாததுனால நான் டெய்லி வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நான் அவருக்கு வந்து நான் சாமி கும்பிடுவேன். நெய்வேத்தியம்னா வெத்தலை பாக்கு ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் பழம், இன்னொரு நாளைக்கு வேறு ஏதாவது பழம், வாழைப்பழம், வேறு ஏதாவது பழம், அதுக்கப்புறம் பால், ஏலக்காய், இப்படி கலந்து மாறி ஈவினிங்கும் வைப்பேன், மார்னிங்கும் வைப்பேன். காலையில் சாயந்தரம் 2 வேளையும் நம்ம வச்சு கும்பிடணும். அதே போல் தான் இந்த 21 நாள் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவருக்கு தினமும் வந்து பாலில் வந்து நெய் கலந்து வைக்கணுமா. அந்த 21 நாளும் நெய் இல்லை, தேன் கலந்து, பாலோட தேன் கலந்து வைக்கணுமா. அந்த மாதிரி நம்ம வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 21 நாள் கும்பிடணுமா. இது எனக்கு தெரியாமல் நான் இந்த விரதத்தை ஆரம்பித்தேன். இருந்தாலுமே முருகர் வந்து என் மேலே கோவப்படலை. நீ தெரியாமல் செஞ்சதுக்கு நான் வந்து உனக்கு வந்து நான் அந்த வேண்டுதலை பண்ணி கொடுக்கலனாலும் நீ வேறு ஒன்று மனசில் நினச்சதை செஞ்சு கொடுக்குறேன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக மனசில் வச்சு நான் புழுங்கி கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், என்னடா இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்குதே, நம்ம யாருக்கு எந்த கெடுதலுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து முருகர் வந்து நீ வந்து இவ்வளோ நாள் நீ அழுதியே, கஷ்டப்பட்டியே, அதனால் உனக்கு நான் இதை ஃபஸ்ட்டு நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே வந்து முருகரை நம்புறதுக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரிபூர்ணமாக வந்து அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த நம்பிக்கையோடு ரொம்ப வந்து இனிமேல் எனக்கு எல்லாமே முருகர் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார் என்கிட்ட. ஸோ அதனால் நீங்களாம் நம்பி முருகரை வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த 21 நாள் இருங்க. இல்லை 48 நாள் இருக்க முடியும் அப்படின்னா 48 நாள் இருங்க. 48 நாள் விரதம் இருந்து உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா காலையிலேயே சாயந்தரமாக விளக்கேற்றி நீங்கள் விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி 21 நாள் இருந்து நீங்கள் வந்து இந்த விரதத்தை பண்ணுங்கள். உங்களால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து லாஸ்ட் நாள் நான் விளக்கேற்றுறது, 21வது நாள். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இருந்தாலும் பரவாயில்ல நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன் நல்லபடியாக. நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். துணியெலாம் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் 2-3 நாள் கழித்து மடிச்சுக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். உடம்பு சரியில்லாததுனால அது மடிக்க வேண்டிய துணி அது மட்டும் அப்படியே இருக்குது. இருந்தாலும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப இப்போ வந்து ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இதுதான் கடைசி நாள் பூஜை. ஸோ நீங்களும் வந்து முருகரை வந்து வேண்டி மனசில் எதையாவது ஒரு கோரிக்கையை வச்சு நினச்சி நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு நல்ல செய்வார். அதே போல் அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காமிப்பார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் கண் கூட அதையுமே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முருகருக்கு வந்து வழிபட்டு நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அற்புதம் நடக்கும். எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ.